ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும் போதும் அந்த வசனம் நமக்குள்ளே விசுவாசத்தில் ஒரு உறுதிப்பாட்டையும் கர்த்தர் மேல் ஒரு பலத்த நம்பிக்கையும் உருவாக்குகிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமான நன்மைகளை பார்க்க முடியும். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்து கொள்ளணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வழி, ஒரு வாசல் தான் அவருடைய வேத வசனம். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் என் வசனங்கள் தானே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வசனம்தான் இயேசு யார் என்று நமக்கு வெளிப்படையாக உணர்த்தி காண்பிக்கிறது. ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் பல்வேறு விதமான நினைவுகளில் அது வரைக்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆறுதல் அடைந்து, ஒரு அமைதல் அடைந்து, அலைகளெல்லாம் ஓய்ந்து அது ஒரு தெள்ளிய நீரோடை போல மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு நம்ம செய்கிற ஜெபமாக இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் அதை ஆவியோடும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடும் செய்ய நம்மால் முடிகிறது. அதுதான் ஆராதனையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆராதிக்கும் போது தேவனை நம்ம உணர்கிறோம், கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம், விசுவாசத்திலே புதிய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்.